திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த மேலச்சேரி கிராமத்தில் அருள்மிகு பாஞ்சாலி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் கூத்து கலைஞர்களால் தத்ரூபமாக நடைபெற்றது. இந்த விழாவில் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தம் பகுதியில் கெங்கையம்மன் திருக்கோயில் சிரசு ஊர்வல திருவிழாவானது வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருவிழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். உள்ளூர் விடுமுறைக்கு மாற்றாக ஜூன் 22ஆம் தேதி அரசு அலுவலர்களுக்கும் அமைச்சக பணியாளர்களுக்கும் ஜூன் 23ஆம் தேதியும் வேலை நாள் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பிரசவ வலியால் துடித்த பழங்குடியின பெண்ணை மருத்துவர்கள் விரைந்து சென்று காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வன விலங்குகள் அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் இரவு நேரத்தில் புல்லட்டே கவுண்டனூர் மலை கிராமத்திற்கு சென்ற மருத்துவ குழுவினர் கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தனர். அப்போது கர்ப்பிணி பெண் ருத்ரிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை காப்பாற்றிய மருத்துவ குழுவினரை பழங்குடியின மக்கள் வெகுவாக பாராட்டினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகே 100 அடி தூரம் கடல் உள்வாங்கியது. கடலில் உள்ள பாறை திட்டுகள் அனைத்தும் வெளியே தெரிவதோடு கடலின் உள்புறம் இருந்த பாசை படலங்கள் படர்ந்து காணப்படுகிறது. இதில் கரையோரத்தில் உள்ள பாறைகள் மீது ஏறி பக்தர்கள் செல்ஃபி எடுப்பதோடு ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. சனி பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அதிக அளவு காணிக்கை செலுத்தி இருப்பதால் 3 கட்டங்களாக உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெறுகிறது. முதல் கட்டமாக நடைபெற்ற பணியில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர். இந்திய பெருங்கடலில் வீசும் பலத்த காற்றின் விளைவாக மாமல்லபுரத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. கடல் அலைகள் வழக்கத்திற்கு மாறாக 6 அடி உயரத்திற்கு எழும்பி 15 மீட்டர் தூரத்திற்கு சீறி வந்தன. அப்போது கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையில் கடல் நீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகள் வலைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். சைக்கிள் மீது லாரி மோதியதில் லோடுமேன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் பனங்குடியை அடுத்த சன்னமங்கலம் காலனியைச் சேர்ந்த காத்தவராயன் லோடுமேனாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த காத்தவராயன் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. சம்பவத்துக்கு காரணமாக லாரி ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் காத்தவராயன் உயிரிழந்தார். இதனை அறிந்த சன்னமங்கல பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. கூடலூர் பிரதான சாலையில் யானை ஒன்று ஒய்யாரன் நடைபோடும் காட்சிகள் வெளியாகி வேகமாக பரவி வருகின்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. இந்த நிலையில் மக்னா யானை ஒன்று குனில் வனப்பகுதியில் முகாமிட்டு உணவை ருசி பார்த்து மக்கள் அதிகம் நடமாடும் தொரப்பள்ளி நகரப்பகுதியில் ஒய்யாரன் நடைபோட்டு வலம் வரும் காட்சி வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மதுபோதையில் லாரியை இயக்கிய ஓட்டுநரால் வீட்டிற்குள் டேங்கர் லாரி புகுந்து 4 பேர் காயமடைந்தனர்.
நரசிங்கபுரம் ஆட்கொள்ளி பாலம் அருகே வீட்டிற்குள் லாரி புகுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து மதுபோதையில் ஆட்கொள்ளி பாலம் அருகே காயத்துடன் படுத்திருந்த ஓட்டுநர் அழகுதுரையை போலீசார் கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஈரோட்டில் கணவனுடன் சென்ற பெண்ணிடம் ஓடும் ரயிலில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி விரைவு ரயிலில் சென்னை சென்ற பெண்ணிடம் நீலகிரி பள்ளி கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் ஜிம்ரேஸ் ராஜ்குமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அந்த பெண் ஈரோடு ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் ஜிம்ரேஸ் ராஜ்குமாரை கைது செய்த போலீசார் ஈரோடு மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோபி சிறையில் அடைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இறந்தவர்களின் உடலை தகனம் செய்ய தடை ஏற்படுத்துவதாக கூறி இறந்தவர்களின் உடலை கீழே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மொரப்பம்பட்டி கிராமத்தில் உள்ள மயானத்தில் தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இங்கு தகனம் செய்யக்கூடாது என்று தடை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சடலத்தை சாலையோரம் வைத்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சடலத்தை மயானத்திற்கு கொண்டு செல்ல வழி செய்தனர். திருவெரும்பூர் அருகே நிலா முத்துப்பட்டியில் சிவில் கான்ட்ராக்டர் ராஜ்குமார் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் காதணி விழாவுக்காக அழைப்புதலை உறவினர்களுக்கு வழங்குவதற்காக ராஜ்குமார் தனது குடும்பத்துடன் தஞ்சாவூர் சென்றிருந்தார். வீடு திரும்பிய போது உள்ளே இருந்த 3 பீரோக்கள் திறந்தும் டேபிள் டிராயர் லாக்கர் உடைக்கப்பட்டு இருந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து ராஜ்குமார் அளித்த புகாரில் துவாக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாநகராட்சியோடு தங்களது ஊராட்சிகளை இணைக்கக்கூடாது என வாகவாசல் ஊராட்சி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியோடு இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும் என்றும் சொத்து, தொழில், தண்ணீர் உள்ளிட்ட வரிகள் உயரும் அபாயம் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிரான கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவிலில் 5 வருட பிரச்சனையை தீர்த்து வைத்த தாசில்தாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கோதண்டராமர் கோவில் கடற்கரை பகுதியில் சிவலிங்கத்தை வைத்து அதன் அருகே தண்ணீரில் மிதக்கக்கூடிய கல்லை வைத்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி 20 முதல் 30 ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டு வந்தது. இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் ராமேஸ்வரம் தாசில்தார் வரதராஜன் கோவிலுக்கு சென்று அங்கு அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்க சிலையையும் ராமர்கள் மிதக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட கிணற்றையும் அடித்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார். சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த மணிகண்டன் என்ற ரவுடி மீது 14 குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுபோதையில் இருந்த மணிகண்டனை முன்விரோதம் காரணமாக 8 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கேரள மாநிலம் பம்பை அருகே அடர்ந்த காட்டில் உயிரிழந்த பழங்குடியின பெண்ணின் சடலத்தை சுமார் 5 கிலோமீட்டர் கேரள போலீசார் தூக்கி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கணவருடன் நறுமண பொருட்கள் சேகரிப்பதற்காக சென்ற இளம் பெண் ஜோனம்மா திடீரென மயங்கி உயிரிழந்தார். கணவர் அளித்த தகவலின்படி அங்கு சென்ற கேரள போலீசார் தொட்டில் கட்டி மிகவும் கரடு முரடான பாதையில் சுமார் 5 கிலோமீட்டர் பெண்ணின் சடலத்தை சுமந்து வந்தனர். காரைக்காலில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் கொட்டும் மழையில் ஆனந்த குளியல் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விவசாய பணி முடித்து வீடு திரும்பிய கோடை மழை கொட்டியதை பார்த்து உற்சாகமடைந்தார். உடனடியாக இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு வீட்டு வாசல் முன் இருந்த மழைநீர் குழாயில் இருந்து கொட்டிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தார். கேரள மாநிலம் மூணார் அடுத்த மாட்டுப்பட்டி அணை பகுதியில் நேற்றிரவு தனியார் பேருந்து ஒன்று பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜேசிபி வரவழைக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு இடையே பள்ளத்தில் சிக்கிய தனியார் பேருந்து மீட்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் டவுன் பகுதியில் மசூதி அருகே நின்று கொண்டிருந்த மாருதி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்நிலையில் தீயை அணைக்க முயன்றபோது வாகனம் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர்.
பட்டா பெயர் மாற்றத்திற்கு 13,000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஈச்சந்தா கிராம நிர்வாக அலுவலர் விஜயகுமார் பட்டா மாற்றம் செய்ய கருப்பசாமி என்பவரிடம் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார். இதையடுத்து ஜாமீன் கோரி விஜயகுமார் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தினமும் காலை 10:30 மணிக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து இட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை தீநகரில் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் டெபாசிட் செய்ய வந்தவரை போலீஸ் சீருடையில் இருந்த நபர் மிரட்டி 50,000 ரூபாயை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அர்ஷத் என்பவர் கடந்த 7ஆம் தேதி பணம் டெபாசிட் செய்ய வந்தபோது போலீஸ் சீருடை அணிந்து வந்த நபர் ஏது இவ்வளவு பணம், ஹவாலா பணமா என மிரட்டி பணத்தை பறித்து சென்றுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் பணத்தை பறித்தவர் உண்மையான காவலரா அல்லது போலி காவலரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.